குட் மார்னிங்ப்பா. வணக்கம் சார். சார் இன்கம் சர்டிஃபிகேட்டு வேணும் சார். எப்போ வேணும்? 2 நாளாக கொடுத்தீங்கன்னா. ஓகே. மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். சார் உங்களுக்கு ட்ரைனிங் லெட்டர் வந்திருக்கு. எஸ் எஸ் எஸ். கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு செக்டார் இருக்குது. அந்த ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் அந்த கேட்டகரியில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டங்கிறது எளிய மக்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிதான ஒரு திட்டம். விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கரப்ஷன் பற்றின குறும்படம் உங்களுக்காக நான் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தின் சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். லாரி உரிமையாளர் குமரேசன் என்பவரிடம் ரூபாய் 5000 லஞ்சமாக வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணனை கைது செய்தனர். தற்போது அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். %5
கமிஷன் பெற வேண்டும் என்று யூனியன் இன்ஜினியர் துறையும் ஓவர்சியர் சிவகுமாரும் வற்புறுத்தி கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் ரூபாய் 40,000 லஞ்சமாக கேட்டதாகவும் அந்த லஞ்ச பணத்தை கொடுக்க விருப்பமில்லாமல் நாகப்பட்டினம் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திலிருந்து புகார் கொடுத்தார். தமிழகத்தில் லஞ்சம் ஊழலுக்கு முக்கிய காரணம் அரசியல்வாதிகளே 40.35%, அதிகாரிகள் தான் காரணம் 34.96%, பொதுமக்களே காரணம் என்போர் 20.42%, பிற கருத்துடையோர் 1.3%, கருத்து இல்லை என்போர் 2.96%. நான் ஏன் இப்படி இருக்கேன்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். இருந்தாலும் மனசு நிறைவாகவே இருக்க மாட்டேன். ஏன்னா நான் சரியா வேலை பார்க்கல. அரசாங்கம் சம்பளம் கொடுத்தாலும் நம்ம லஞ்சம் வாங்குறோம். அந்த வேலை கிடைக்காம நம்மளை விட திறமையா எத்தனை பேர் வெளியில கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனிமே இந்த மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க. சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன் சார். ஓ, ஓகே. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.